ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா கெம்வெல்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸில் எக்ஸ்டென்சிவ் அண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோ என்ன போட்டிருக்கேன்னா தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன இருக்குது, ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் ஒரு கொஷின் கார்னர் கொடுத்துருந்தேன். என்னென்னா ஜிங்க் கிரானுல் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன கேஸ் அங்கே எவால்வ் ஆகும் அப்படின்றத கேட்டிருந்தேன். அதுக்குண்டான ஆன்சரையும் நான் இப்போ இங்கே சொல்லிடுறேன். ஜிங்க் கிரானுல்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்துக்கு தான் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம அது எந்த மாதிரியான க்ளோஸ்டு வெசல்லையும் நம்ம ரியாக்ஷன் கேரிட் அவுட் கொண்டு பண்ணலை. அதனால் அது நமக்கு ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அண்ட் தென் என்ன கேஸ் எவால்வ் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். அப்போ அங்கே மாஸ் என்ன ஆகுது, சரௌண்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதனால அது ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான டாபிக் உள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் முதலே சொன்னேன் தெர்மோடைனமிக்ஸ் என்ன மாதிரியான சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற அதனுடைய ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, அதனுடைய அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குமா. ஒன் மோர் பாயிண்ட், அண்ட் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், சைஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்குமா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸு, வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஹீட் கெப்பாசிட்டி, இதெல்லாமே நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மாஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம், மாசு, வால்யூம்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் அதில் மாசை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராமை பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பீக்கரில் நான் ஒரு 2 ml ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இதனுடைய மாசு கண்டிப்பாக எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். இப்போ பெரிய பீக்கரில் பாருங்கள், அதில் ஒரு 50 ml எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். 2 mlக்கு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் அது அமௌண்ட்டை பொறுத்து அதோட மாசு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுமா இல்லைங்களா. இப்போ 50 ml இந்த பீக்கரில் எடுத்துக்கிறேன்னா இதோட மாசு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகியிருக்குமா இல்லையா. அப்போ அதோட இது அதிகமாக தானே ஆகியிருக்கும். அப்போ மாசு என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த மாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸோடைய அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட கேரக்டர் என்னன்னு பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டே அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா, சேஞ்ச் வித் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சைஸ் ஆஃப் த சிஸ்டத்தை பொறுத்து அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அடிட்டிவ் இன் நேச்சர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அமௌண்ட்டையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணுனாவே அதை நம்ம என்ன நேச்சர் சொல்லுவோன்னா அடிட்டிவ் நேச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இஃப் த சிஸ்டம் இஸ் டபுள் த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ டபுள். இந்த பாயிண்ட்டுங்க, இதை வச்சு கூட கொஷின் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிற வால்யூம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனோட அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய வால்யூம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக
இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ டபுள் ஆகுதுன்னா அதனோட அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டபுள் ஆகுதுன்னா ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக டபுள் ஆகும் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபெண்ட்ஸ் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? தென் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிங்களேன், do not depend on the amount of the substance. இப்போ பாருங்களேன் எப்படி அது வந்து அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா டெம்பரேச்சர் கான்செப்டை எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் எடுத்துக்கலாமா? இப்போது வாட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயில் பண்ண போகிறேன். அது என்ன ஆகும்? பாயில் பண்ணும்போது 100 டிகிரி செல்சியஸில் கண்டிப்பாக ஸ்டார்ட் டு பாயில். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கொஞ்சமாக நான் டம்ளர் எடுத்துகிட்டு அப்போ நான் டெம்பரேச்சரை நான் மென்ஷன் பண்ணுறேன் வச்சுக்கிங்களேன். அப்போவே என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அது 100 டிகிரி செல்சியஸை தான் நமக்கு காட்டும். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா நான் வந்து 2 ml ஆஃப் வாட்டர் எடுத்தாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான் அதனோட டெம்பரேச்சர். அதுவே 50 ml எடுத்தாலும் அதனுடைய டெம்பரேச்சர் என்ன தான் காட்டும்? 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் டெம்பரேச்சர் மட்டும்தான் சொன்னேன். நான் ஒன்லி டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், டென்சிட்டி, கான்சன்ட்ரேஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அதனுடைய அமௌண்ட்டையோ இல்லை சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை நான் ஒரு ட்ரிக், இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோ லேட் ஆகும். கொஞ்சம் நேரம் ஞாபகத்தில் இருக்கும், திருப்பி மறந்து போயிடும். இது நான் ஒரு ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேங்க பாருங்கள். எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு மாஸ் வால்யூம் நீங்கள் மறக்கவே கூடாது. மாஸ் வால்யூம்னாவே எக்ஸ்டென்சிவ் ஞாபகம் வச்சுக்கிங்க. அண்ட் தென் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிற எதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி நம்ம சிம்பிள் என்ன சொல்லுவோம்? இ இல்லைன்னா யூ சொல்லுவோமா? and then enthalpy, then entropy, free energy, gives free energy சொல்லலாம். இது மாதிரி இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் சொல்லுவோம். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பாருங்களேன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன டைப்பு? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு கீ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா? இந்த ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா, ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே மாதிரி வால்யூம் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி மோலார் அப்படின்றது இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். இப்போ வால்யூம்ன்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மோலார் வால்யூம் அப்படின்றது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா மாஸும் வால்யூமும் நம்ம என்னென்னு பார்த்தோம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது மாஸ் பை வால்யூம் இன்டென்சிவா எக்ஸ்டென்சிவா? இதை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். மாஸு வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸ் பை வால்யூம் அப்படின்றது என்ன? எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவான்றது கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா நான் முதல் சொன்ன மாதிரியே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டென்சிவ்,
டிபெண்ட் பண்ணலைன்னா அது இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது இன்டென்சிவு. அதே மாதிரி நம்ம அங்கே அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம், இது வந்து நாட் அடிட்டிவ். இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரிலாம் கொஷின் ரிலேட் பண்ணி கேட்கலாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணாது. அதனால் அமௌண்ட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அது ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட்டை பொறுத்தது. அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டென்சிவு, அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணலைன்னா அது வந்து இன்டென்சிவ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இது வந்து எக்ஸ்டென்சிவ் அடிட்டிவ், இன்டென்சிவ் நான் அடிட்டிவ்னு பார்த்தோம். அதே மாதிரி வேல்யூ டபுள் பண்ணோன்னா நம்மளுடைய எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணனா ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டாக இருக்கும்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிலேருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி உண்டான கொஷின் கார்னர் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், which of the following is an extensive property? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எது, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸே கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு எக்ஸாம்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், மாஸ், டெம்பரேச்சர், டென்சிட்டி கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சர் டென்சிட்டி இது எல்லாமே என்ன ஆன்சர் இன்டென்சிவில் வந்துடும். அப்போ நமக்கு ஆன்சர் சி, மாஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வால்யூம், என்தால்பி, என்ட்ரோபி இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ். அப்போ டென்சிட்டி தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விச் ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு வென் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிமைன் அன்சேஞ்சுன்னு வந்துச்சுனாவே அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்போது தேர்டு கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். தென் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியே இன்டென்சிவ் கான்ஸ்டன்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு தெர்மோடைனமிக் பேராமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ அது எல்லாமே என்ன வரும்னு சொன்னேன், தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ்னாவே அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ ஃபோர்த்து கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு வந்து என்ட்ரோபி, வால்யூம், என்தால்பி இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ ப்ரெஷர் தான் என்னென்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், ப்ரெஷரு. நெக்ஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி இஸ் கிளாசிஃபைடு. ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுவே நான் முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிக் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்டென்சிவ் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இங்கே வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஹீட் கெப்பாசிட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நான் முதலே சொன்னேன் இல்லைங்க, ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லைங்களா. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்போ என்னவாக இருக்கும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு எய்த்து கொஷினு, which pairs contain only intensive property. இங்கே pair of ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து நமக்கு எக்ஸ்டென்சிவாக இருக்கலாம், ஒன்று இன்டென்சிவாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூசிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் டிஃப்ரென்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு என்னென்னலாம் எக்ஸ்டென்சிவ் என்னென்னலாம் இன்டென்சிவ்ன்ற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்போவுமே மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எந்த பேர்ஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எய்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா மாஸும் வால்யூம் எக்ஸ்டென்சிவ், என்தால்பி என்ட்ரோபி எக்ஸ்டென்சிவ், இன்டர்னல் எனர்ஜியும் வால்யூமும் எக்ஸ்டென்சிவ். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா?
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஷினு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர். இது சிம்பிள் டாபிக் தான் நான் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 10th கொஷினு டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் டு வால்யூம். டென்சிட்டி நான் உங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் டு வால்யூம். அப்போ மாஸு பை வால்யூம்ன்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை கமெண்ட்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கேயே கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இது எக்ஸ்டென்சிவாக இன்டென்சிவா, டென்சிட்டி ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ வந்து தட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி 10th. இப்போ 11th கொஷின் இஃப் டூ சிஸ்டம் ஆர் கம்பைன் விச் ப்ராப்பர்ட்டி இஸ் அடிட்டிவ். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் ஆக்சுவலாக இங்கே கொஷின் என்னென்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்காங்க. அடிட்டிவ்னாவே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி தே ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆன்சர் இஸ் சி, என்தால்பி. தென் லாஸ்ட் கொஷின் இஸ் விச் ப்ராப்பர்ட்டி இஸ் மெஷர்டு இன் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து என்ட்ரோபியோடைய யூனிட்டுங்க. இது நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்னென்னா என்ட்ரோபியோட யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, ஜூல் கெல்வின் இன்வர்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு உண்டான டாபிக் என்ன நம்ம பார்த்துருக்கோன்னா எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதனுடைய கம்பேரிசன் பார்த்தோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் காரணம்னு பார்த்தீங்கன்னா கலர்ன்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா. சப்போஸ் அது எக்ஸ்டென்சிவ்னா அதுக்குண்டான ரீசன் சொல்லணும், சப்போஸ் இன்டென்சிவ்னா அதுக்குண்டான ரீசன் சொல்லணும். இது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.